Hello, children, and hi everyone. Good morning to all. A day in 2889 of an American journalist, written by Jules Verne. This is our 5th unit supplementary English 10th standard. இந்த ஸ்டோரியோட ஒன் லைனர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஆக்சுவலி சப்ளிமெண்ட்ரி அப்படிங்கும்போது இது ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியோட ஒன் லைனர் அப்படிங்கும்போது 1889 ஜூல்ஸ் வேர்னே ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அந்த நாவலில் ஒரு 1000 years ஆஃப்டர் சயின்டிஃபிக்கலாக என்னென்ன நியூ இன்வென்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய லைஃப்பை ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் ரொம்ப ஈஸியஸ்ட்டாகவும் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அவரோட இமேஜினரியை இந்த ஸ்டோரியில் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம இமேஜினரியும் ரொம்ப தேவைப்படும், நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். இது வந்து 2889 நடக்கும்னு ஜூல்ஸ் வெர்னே ஆசைப்பட்ட சில விஷயங்கள். ஆக்சுவலி வி அச்சீவ்டு நவ் ஆல்சோ. இதில் நிறைய விஷயங்கள் வந்து இவர் சொல்கிற நியூ இன்வென்ஷன் நிறைய வந்து வி அச்சீவ்டு இன் 2020 onwards. இப்போயே நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அதை ஆக்சுவலி யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கனால நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பட் 18th centuries இதை வந்து அவர் திங்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கு இதோட லெசனே. ஆக்சுவலி இவரோட நிறைய நாவல்ஸை பேஸ் பண்ணி தான் சயின்டிஸ்ட் நிறைய பேர் நியூ இன்வென்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம ஸ்டோரியோட ஒன் லைனர். ஆக்சுவலி அவர் என்னெல்லாம் இமேஜின் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் என்னெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஆக்சுவலி ஜூல்ஸ் வேர்ன் he born in 1828 and died in 1905, was a French poet, playwright and novelist, but earns his place on this list of great writers because of his futuristic adventure novels. This is important. Futuristic adventures. இவரோட நிறைய நாவல்ஸ் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் அட்வென்ச்சர்ஸை மீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரே ரீசன்ஸ் தான், பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் ரீசன் ஹி அச்சீவ்டு திஸ் பிளேஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் பொயட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிரேட்டஸ்ட் பொயட்னு இப்போ வரைக்கும் அவரோட நேம் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஒன்லி ரீசன் அவர் ஃபியூச்சரிஸ்டிக் பற்றின நிறைய அட்வென்ச்சர்ஸ் நாவல்ஸை கொடுத்துருக்காரு. ஹி ஹேஸ் பீன் கால்டு the father of science fiction. This is very very important. The father of science fiction அப்படின்னு கேட்டால் அது ஜூல்ஸ் வேர்ன், French poet, and has had an incalculable influence on the development of science fiction writing. Already I told it, right? More interesting perhaps is his place as a prophet or a predictor of technology. அந்த டெக்னாலஜியை பற்றி ப்ரிடிக்ட் பண்ணுற ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் ஜோசியம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும்னா பெரிய பெரிய முனிவர்கள்லாம் வந்து அப்படியே நம்மளுடைய எப்படி சொல்லலாம், சர்ஃபேஸ்க்கே நம்ம சர்ஃபேஸ் இப்போ இருக்குமா, நம்ம எர்த்துலேருந்து வெளியே போய் நம்ம கேலக்ஸிக்கு போயிருக்காங்க. அதனால தான் அங்கே இருக்க நம்மளுடைய பிளானட்ஸ் பற்றிலாம் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி தமிழர்களை வந்து ஜாதகம் பார்க்குறோம், அதில் 9 கிரகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதோட பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்கிறது. ஆக்சுவலி திருவள்ளுவர் பற்றி கூட சொல்லுவோம்ல, உலகம் உருண்டை இல்லை, அது சுழலும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு குறள் கூட சொல்லுவாங்க. ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் தான். நம்மளுடைய முனிவர்கள், பெரிய பெரிய ஞானிகள்லாம் வந்து ஃபஸ்ட் அந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய நம்மளுடைய புக்ஸ்லலாம் இருக்குது. தமிழ் புக்ஸ்லலாம் நம்ம பார்த்துருக்கோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருக்குறள்னு நிறைய இடங்களில் அதோட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். 10th நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க தமிழில். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரெஞ்ச் பொயட்டும் அந்த காலத்துலேயே இதெல்லாம் நடக்க போகுது, ஃப்யூச்சரில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்யூச்சருக்கு போகிற ஒரு மிஷினில் போயிட்டு வந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் நாட் ஓன்லி திஸ் ஸ்டோரி, இவர் எழுதின நிறைய நாவல்ஸ் இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் இவர் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஆத்தர் இன் த ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் இவர் ஜூல்ஸ் வேர்ன் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸில் இருக்காருன்னு தான் சொல்லணும். மோர் இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி we read that which wasn't to be invented until long after his death. Yes, இதை எஸ்பெஷலி சொல்லணும். ஆக்சுவலி இவர் எழுதின நிறைய இன்வென்ஷன்ஸ் பற்றின இமேஜினரிஸ் எல்லாமே ஆஃப்டர் ஹிஸ் டெத், இவர் இறந்து ஆஃப்டர் அ லாங் டைமுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் இன்வென்டே பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்படி இவர் இவ்வளோ
அழகாக இமேஜின் பண்ணியிருக்க முடியும். நம்ம நிறைய இமேஜின் பண்ணுவோம், அதெல்லாம் அப்படியே நடக்கணும்னு ஒன்று கிடையாது. ஆனால் இவர் சயின்ஸ் டெக்னாலஜி சம்மந்தமாக இவர் இமேஜின் பண்ணி எழுதியிருக்க அதுவும் ப்ரூஃப் இருக்குது. ரிட்டனாக நமக்கு இவர் கொடுத்துருக்க ஒரு நாவல்ஸ்லேருந்து அது அப்படியே நமக்கு ஆஃப்டர் ஒரு இவரோட டெத்துக்கு அப்புறம் ஒரு 20-30 இயர்ஸ் கழித்து அதெல்லாம் நம்ம சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப்ஸ் இருக்குது நமக்கு. He put a man on the moon, including its launch from a Florida launch pad to its splashdown in the Pacific. In 1863, he predicted the internet. 1863 இன்டர்நெட் பற்றி அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. பாரிஸ் in the 20th century depicts the details of modern life. பாரிஸில் ஆக்சுவலி இவரோட இமேஜின் எல்லாமே ஏரியா ஆஃப் பாரிஸ். அங்கே 20th செஞ்சுரியில் எந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், சயின்ஸ் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கும், அங்கே இருக்க பீப்புளோட லிவிங் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்களாம் பாரிஸில் 20th செஞ்சுரியில். அதெல்லாம் வந்த மாதிரி அவர் இமேஜின் பண்ணியிருக்காரு. ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியணும்ல உங்களுக்கு, இதுதான் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ். அப்போல்லாம் இருந்த அந்த 18th செஞ்சுரியிலலாம் பார்த்திங்கன்னா ஹட் தான் மோஸ்ட்லி இருக்கும், அப்படி இல்லையா நார்மல் டெரஸ் இருந்திருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் பற்றிலாம் இமேஜின் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாட் ஈஸி அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் பற்றி கூட உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸ்கை ஸ்கிராப்பர் இஸ் அ லார்ஜ் கண்டினியூஸ்லி ஹேபிட்டபிள் பில்டிங். அது சும்மா ஒரு வெண்டர்ஸ்க்காக க்ரியேட் பண்ண நாட் ஓன்லி தட் பில்டிங் அப்படி கிடையாது, அது ஹேபிட்டபிளாக இருக்கும். அதில் ஒரு வீடு இருக்கலாம், கமர்ஷியல்ஸ் பர்பஸ்க்காக நிறைய ஆஃபீஸஸ் இருக்கலாம். ஸோ ஹேபிட்டபிள் பில்டிங் ஹேவிங் மல்டிபிள் ஃப்ளோர்ஸ். Modern sources currently define skyscrapers as being at least 100 meter or 150 meters in height. ஹைட்டில் 100 to 150 meters ஹைட் இருக்கும், மல்டிபிள் ஃப்ளோர்ஸ் இருக்கும், அது அத்தனையும் ஹேபிட்டபிள் பில்டிங்ஸாக இருக்கும். இதுதான் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ். இது இருக்கும்னு சொல்லி அவர் 18th செஞ்சுரியில் அசைன் பண்ணியிருக்காரு, இமேஜின் பண்ணியிருக்காரு. அண்ட் டெலிவிஷன் we know that MacLeod trains computers and a culture pre-occupied with the internet. இன்டர்நெட்லேயே இருக்கிற மாதிரியான கல்ச்சர்ஸ். அது இப்போலாம் பார்த்திங்கன்னா குட்டீஸ் நீங்கள் கூட ஆல்வேஸ் இன்டர்நெட் ஒன்லி இல்லையா. இந்த டைமில் நமக்கு ஸ்கூல்ஸ் இல்லாத இந்த டைமில் மொபைலில் தான் நம்ம ஆன்லைன் கிளாஸ்லேருந்து நம்மளுடைய நிறைய ப்ரிப்ரேஷன் பிஃபோர் தட் இந்த கொரோனா ஹாலிடேஸ்க்கு முன்னாடியே நம்ம நிறைய என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆன்லைன் சர்ச் பண்ணி நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் எடுத்திருப்போம். ஆனாலும் இதோட பர்பஸ், இதோட யூட்டிலைஸ் இன்னும் அதிகமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டைமில் நமக்கு ஸ்கூல் இல்லாத இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ்க்காகவே ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல்ஸ், ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே இண்டிவிஜுவலாகவே ஒவ்வொரு ஃபோன் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், உங்கள் பேரண்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் திட் இஸ்ன்ட் இட். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னா மேக்லெட் ட்ரெயின்ஸ்னால் என்ன அப்படிங்கிற டவுட் வந்திருக்கும் இல்லையா. பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த பிக்சர் கொடுத்துருக்கேன். அண்ட் திஸ் இஸ் கால்டு மேக்லெட் ட்ரெயின்ஸ். இது எங்கே பார்த்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? இன் இந்தியா பர்டிகுலர்லி சென்னையில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் மெட்ரோ ட்ரெயின்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ மேக்லெட் ட்ரெயின்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரன் ஆகும் பர் ஹவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அட்லீஸ்ட் நான் சொல்கிறது மினிமம். ஸோ மேக்லெட் ஷார்ட் ஃபார் மேக்னெட்டிக் லெவிட்டேஷன். ஸோ மேக்னெட்டிக்கில் இயங்கக்கூடிய ஒரு ட்ரெயின் can trace their roots to technology pioneered and Brookhaven National Laboratory. James Powell and Gordon Danby of Brookhaven received the first patent for a magnetically levitated train designed in the late 1960s. இதை நோட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த டீட்டெயிலை நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி 1960s இதை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க, இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்காங்க. எப்படி சொல்லலாம், இம்ப்ளிமெண்ட் நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சக்சீட் பண்ணுறது 1960 இதை பண்ணியிருக்காங்க. ஜேம்ஸ் பவல்ங்கிறவரும் கோர்டன் டான்பி அப்படிங்கிற பர்சன்ஸும் இதை பண்ணியிருக்காங்க. பட் இந்த நாவல் நமக்கு 1889 கைக்கு கிடச்சிருச்சு. ஜூல்ஸ் வெர்ன் கம்ப்ளீட் பண்ணிட்டார். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அவரோட அந்த ஒரு இமேஜின் 18 நடந்தது. ஆஃப்டர் 80 இயர்ஸ் கழித்து ஆஃப்டர் ஹிஸ் டெத், ஹீ டைட் இன் 1905 இல்லையா. ஜூல்ஸ் வெர்ன் எப்போ இறந்துருக்காரு? ஜூல்ஸ் வெர்ன் 1905 இறந்துட்டார். ஆஃப்டர் ஹிஸ் டெத்க்கு அப்புறம் ஒரு 55 இயர்ஸ் கழித்து இந்த மேக்லெட் ட்ரெயின்ஸ் நமக்கு ரியலிஸ்டிக்காக கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் அவரோட சக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிஃபோர் வி ஆர் கோயிங் டு தட் லெசன் ஸ்டோரி,
we want to see some new vocabularies ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஃபோட்டோ டெலிபேட் லைக் ஆர் வீடியோ கால்ஸ் இல்லையா, அதுதான் இப்போ வந்து ஃபோனோ டெலிபேட் அப்படின்னு சொல்கிறாங்க. a means of transmitting and receiving both voice and picture for the personal conversations. Once again I want to tell like this is all in 1889. இதெல்லாம் 18th செஞ்சுரியில் நம்ம படிச்சிருந்தோன்னா நமக்கு இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும், பார்க்குறதுக்கே வித்தியாசமாக. அதே போட்டா ஃபோனில் பேசும்போது இமேஜ் வரும், பிக்சரும் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்லாம் நமக்கு தோணியிருக்கலாம். பட் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால இது நமக்கு நார்மலாக இருக்கும். அதுதான் ஃபோனோ டெலிபேட்னு சொல்கிறாங்க. ஜேம்ஸ் எல்சிஸ் a prestigious avenue in Paris. ஆக்சுவலி நம்மலாம் இங்கே சொல்லலாம், பெரிய பெரிய மால்ஸ்லாம் சொல்லலாம். அது மாதிரி சாம்ஸ் எல்சிஸ் அப்படிங்கிறது a city in Paris. அந்த பாரிஸில் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப டென்சிட்டியான பீப்புள் அண்ட் நம்ம பார்த்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் இதெல்லாம் இருக்குது, நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. a prestigious avenue in Paris famous for the cafe, cinemas and shops. So I hope you understood. ஃபோட்டோ டெலிகிராமே வந்து மோஸ்ட்லி இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, பிகாஸ் கையில் மொபைல் இருக்கிறதுனால எல்லா இன்ஃபர்மேஷன் நாட் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளூரல் ஃபார்ம் இன்ஃபர்மேஷனுக்கு கிடையாது. ஸோ சாரி, இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் டெலிகிராம் பொறுத்த வரைக்கும் இப்போ இல்லை, யூசேஜ்லேயும் மோஸ்ட்லி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஃபோன்லேயே எல்லா கான்வர்சேஷனும் முடிச்சுக்கிறோம் இல்லையா. டெலிகிராபிக் டிரான்ஸ்மிஷன் இன்க்ளூடிங் இமேஜஸ். இந்த டெலிகிராம் எதுக்கு கொடுப்பாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். எப்படின்னா முன்னாடிலாம் வேறு ஏரியாஸில் இருக்காங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் 500 கிலோமீட்டர்ஸ்லையாவது இருப்பாங்க. நமக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா, அப்படி வேறு ஊரில் இருக்கவங்களுக்கு எப்படி மெசேஜஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் லெட்டரில் தான் பண்ணுவோம். லெட்டரில் பண்ணோம்னா லேட் ஆகும், அந்த நியூஸ் போய் சேர்கிறதுக்கு லேட் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டெலிகிராம் கொடுப்பாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸில் டெலிகிராம்ங்கிறது இப்போ மார்னிங் கொடுத்தோன்னா ஈவினிங்குள்ளே அவங்க போய் ரீச் ஆயிடும். ஒரு இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, ஒரு டெத்து, ஒரு மேரேஜ், இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன் நியூஸ்லாம் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டூலாக நம்ம யூஸ் பண்ணதான் டெலிகிராம். இது உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டால் கூட உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. உங்கள் பேரண்ட்டை விட கிராண்ட் பேரண்ட்ஸ் நல்லா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க காலத்தில் தான் இந்த டெலிகிராமில் ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அவர் என்ன சொல்கிறேன்னா அந்த 18th செஞ்சுரி தானே அவர் எழுதியிருக்காரு, அப்போ ஃபோட்டோ டெலிகிராமாக அது பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சாதாரண லெட்டரே டெலிகிராமே ஃபோட்டோவோட பிக்சரோட என்ன ஈவெண்ட்டோ அதோட பிக்சரோட கொடுத்து அனுப்பலாம், அந்த மாதிரி வந்துடும் அப்படிங்கிறாங்க. அந்த வேர்டு தான் ஃபோட்டோ டெலிகிராம்னு யூஸ் பண்ணியிருக்காரு ஜூல்ஸ் வெர்ன். அடிக்கடி நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், இது எல்லாமே ஜூல்ஸ் வெர்னோட இமேஜின். ஜோவியன்ஸ் அப்படிங்கிறது இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் பிளானட் ஜூபிட்டரில் இருக்கக்கூடிய பீப்புளை ஜோவியன்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிறைய ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோமே ஏலியன்ஸ், அதுவும் இப்போ சொல்லணுன்னா ஒரு அயன் ராட் வந்து நிறைய கண்ட்ரீஸில் ஒரு மிஸ்ட்ரியாக வந்து திடீர்னு அதில் எப்படி சொல்லலாம், திடீர்னு இருக்குது திடீர்னு காணாமல் போயிடுது அப்படின்னு சொல்லி இப்போது அட் ப்ரெசென்ட் இந்த 3-4 டேஸில் நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பில்லர்ஸ், ஒரு அயன் பில்லர்ஸ் வந்து திடீர்னு ஒரு 20 மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு இருக்கும், நல்லாயிருக்கும். அது இருக்குது, என்னென்ன ஆராய்ச்சி பண்ணலான்னு சயின்டிஸ்ட் நினைக்கும் போது திடீர்னு அது காணும் அப்படின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸில். அது நான் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்லை, நிறைய கண்ட்ரீஸில் இது திடீர்னு வந்திருக்கு, நிறைய டெசர்ட்லாம் இருந்திருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அதெல்லாம் யாரோட வேலையாக இருக்கும் அப்படின்னு டவுட் பண்ணும்போது நிறைய பேர் யூஸ் பண்ண வேர்ட் ஏலியன்ஸாக இருக்குமோன்னு தான் யூஸ் பண்ணாங்க. ஐ ஹோப் நீங்கள் எல்லாமே இந்த நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்காதவங்க அத்தனை பேரும் என்ன பண்ணுறீங்க, உடனே சர்ச் பண்ணி பார்க்குறீங்க, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்டாக தான் ஜோவியன்ஸை நம்ம லெசனில் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. த இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் என்ன சொல்லலாம் பிளானட் ஜூபிட்டர். இன்ஹாபிட்டன்ஸ்னால் என்ன, அ பர்சன் ஆர் அனிமல் தட் லிவ்ஸ் இன் ஆர் அக்யூப்ஸ் அ பிளேஸ். நம்மளாம் இன்ஹாபிட்டன்ஸ் இன் எர்த், இது உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், ரைட். சென்ட்ரோபாலிஸ்ங்கிறது நியூயார்க்கு 2889 இந்த நேம் இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணுறாரு, அசஸ் பண்ணுறாரு. த நியூ நேம் ஆஃப் நியூயார்க் இன் 2889. வேலட், a man's personal male attendant who is responsible for his clothes and appearance. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹெல்ப்பர். ஒரு நிறைய மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய பிரின்ஸ் ஒரு பெரிய என்ன சொல்லலாம் பணக்காரங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வெல்த்தி பீப்புளெலாம் வரும்போது அவங்க வந்து நின்று அவங்க கோட் எடுத்து ஒரு பர்சன் மாட்டி விடுவாங்க, அவங்களெல்லாம் வேலட் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுவோம். ஸோ இங்கே வேலட்ங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ டு த லெசன் அண்ட் interesting story. This year is 2889. The date 25th July
And the place is the office black of the managing editor of the Earth Herald. ஆக்சுவலி எர்த் ஹெரால்டுங்கிற ஒரு நியூஸ் பேப்பரை ஒரு எடிட்டர் இருக்கார், மேனேஜிங் எடிட்டர். அவரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவர் தான் ஃப்ரான்சிஸ் பெனட். ஸோ அந்த நியூஸ் பேப்பர் நேம் வந்து எர்த் ஹெரால்டு. த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் பார்த்துக்கோங்க. நம்மள ஒரு ஸ்டேட் நியூஸ் பேப்பர் பார்த்துருப்போம், ஒரு நேஷ்னலுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் ரொம்ப கிரேட்டாக இருக்கிறது பார்த்துருப்போம். பட் அந்த 2089 வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கா தான் எர்த் ஹெரால்ட். அதோட மேனேஜிங் டைரக்டர் என்னென்னலாம் பண்ண போகிறாரு. அண்ட் திஸ் futuristic story written in 1889, the writer describes how he visualized the world 1,000 years later, a world of technological advancements where newspapers aren't printed but spoken. ஸோ இது பிரிண்டடாக இருக்காது, ஸ்போக்கனாக இருக்குன்னா வி ரீச் திஸ் ஆல்சோ இல்லையா. இப்போல்லாம் நம்ம எப்படியே என்ன சொல்லலாம், ஆன்லைன் போனோன்னா யூடியூப் போகிறோம், அவைஸ் கூகுள் போகிறோம் அப்படின்னா நிறைய பிரிண்டட் நியூஸ் நம்ம பார்க்க மாட்டோம். டைரக்ட் வீடியோஸ் தானே. நம்ம டெலிவிஷனில் பார்த்துட்டு இருந்தது எல்லாமே கையில் வச்சுருக்க மொபைலில் பார்த்துட்ருக்கோம். இந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே பிரிண்டடாக இருக்காது, ஸ்போக்கனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தட்ஸ் இட். அடி இன் 2889 ஆஃப் அன் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்த்துட்ருக்கோம். தட் மார்னிங் Francis Bennett awoke in rather a bad temper. This was 8 days since his wife had been in France and he was feeling a little lonely. ஸோ இவர் அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்கார். பாரிஸ்னு ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ இவர் இங்கே இருக்கார். பட் இவங்களோட ஒய்ஃப் வந்து ஃப்ரான்ஸில் இருக்காங்க. அவங்க அங்கே ரீச் ஆகி 8 days ஆகிடுச்சு. ஸோ இவர் லிட்டில் லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எழுந்திருக்கும் போது ஒரு பேட் டெம்போ. As soon as he awoke, Francis Bennett switched on his phototelepad, whose rides led to the house he owned in the Champs-Élysées. Champs-Élysées பார்த்தோம் இல்லையா. ஸோ பாரிஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம். அங்கே இருக்க ஃபோனோடெலிபேடை ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணால் த டெலிஃபோன் கம்ப்ளீட்டட் பை த டெலிபோர்ட் as another of our time's conquest. Though the transmission of speech by the electric current was already very old, it was only since yesterday that vision could also be transmitted. இது ஆல்ரெடி டேட் பார்த்துருக்கோம், 25th ஜூலைன்னு பார்த்துருக்கோம். இவர் சொல்கிறது இந்த ஃபோனோ டெலிபேட் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஒரு டெக்னாலஜி அவருக்கு எஸ்டர்டே தான் கிடச்சிதான். பரவாயில்ல, நம்ம ஒய்ஃப் வந்து அங்கே ஃப்ரான்ஸில் இருக்காங்க, நம்ம நேற்று இதை கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரு சயின்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய இன்வென்ஷன், இது நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இவர் யோசனை பண்ணுறாரு. வேல்யூபிள் டிஸ்கவரி, வேல்யூபிளான ஒரு டிஸ்கவரி கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் ஃப்ரான்சிஸ் பெனட் வாஸ் பை நோ மீன்ஸ் த ஒன்லி ஒன் டு பிளஸ் இட்ஸ் இன்வென்டர் வென், in spite of the enormous distance between them, he saw his wife appear in the telephotic mirror. ஸோ நாட் ஓன்லி ஃப்ரான்சிஸ்க்கு மட்டும் இந்த க்ரியேட் போகாது, நிறைய சயின்டிஸ்ட் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு டிஸ்கவரி, அது வேல்யூபிள் டிஸ்கவரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவருக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. அவங்க இருக்கிறது ஒரு எனாமஸ் டிஸ்டன்ஸ், ஒரு வெரி என்ன சொல்லலாம், வெரி லாங்கஸ்ட், ரொம்ப தூரத்தில் இருக்காங்க இல்லையா. அவங்க ஃப்ரான்ஸ், இவங்க அமெரிக்கா. ஸோ இவ்வளோ தூரத்தில் இருந்தும் எழுந்தோடனே என் ஒய்ஃபோட வாய்ஸ் மட்டும் இல்லை, அவங்களையும் நான் நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் ஃப்ரான்சிஸ், டியர் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க. இது பாருங்கள் ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளுக்காக. நம்ம இப்போலாம் ஐபேடில் வாய்ஸ் லேப்டாப்பில் ஈஸியாக நம்ம கால் பண்ணி பேசிக்கிறோம் இல்லையா. அண்ட் ஈவன் நம்ம மொபைலில் கூட வீடியோ கால்ஸ் நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போது 1889 ரீச் ஆன ஒரு விஷயம், 2889 இருக்கிற மாதிரியான ஒரு விசுவலைசிங் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹிஸ் நேம் ஸ்போக்கன் பை தட் ஸ்வீட் வாய்ஸ் gave a happier turn to Francis Bennett mood. ஆல்ரெடி ஒரு வேக்கப் ஆகும்போதே எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பேட் டெம்பர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா. அண்ட் ஃப்ரான்சிஸ், டியர் ஃப்ரான்சிஸ்ங்கிற இவங்க ஒய்ஃபோட ஸ்வீட் வாய்ஸ் வந்து இவரோட மூட ஹாப்பியஸ்ட்டாக மாற்றிருக்கு. He quickly jumped out of bed and went into his mechanized dressing room. 2 minutes later, without needing the help of valet, ஆல்ரெடி வேலெட்டுங்கிற மீனிங் பார்த்துருப்போம், ஹெல்ப்பர் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்ஸ், அதுக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்க தான் வேலெட். த மிஷின் டெபாசிட்டட் வித்தவுட் நீடிங் ஹெல்ப் ஆஃப் வேலெட். அப்போது வேலெட்டோட ஹெல்ப் இல்லாமையே ஒரு மிஷின் வருதான், என்ன பண்ணுது. டெபாசிட்டட் ஹிம் வாஸ் சேவ் ஷூட். ஷூட்னா ஷூ வந்து நம்ம ஒரு வேர்பாக மீன் பண்ணிக்கிறோம். ஷூட்னா ஷூவை போட்டு விட்ருச்சு. ரெஸ்ட் அண்ட் பட்டன்டு ஃப்ரம் டாப் டு டூ ஆன் த ஹோல்ட் ஆஃப் ஹிஸ் சர்ஃபேஸ். The day's work was going to begin. இங்கே பாருங்கள்,
இப்படி ஒரு மெக்கானைஸ்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கும் போகிறாரு. அங்கே இருக்க ஒரு மிஷின் என்ன பண்ணிடுது, வேலட்டோட ஹெல்ப்பே இல்லாமல் அவரை குளிக்க வச்சு ஷேவ் பண்ணிவிட்டு பட்டன் போட்டுவிட்டு ஷூ போட்டுவிட்டு எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் பண்ணுற ஒரு மிஷின் இருக்குது. ஜஸ்ட் இவர் போய் அப்படியே படுத்துருப்பான்னு நினைக்கிறேன், லைங் இந்த பெட். ஸோ இது ரொம்ப பெட்டராக இருக்கும் இல்லையா? திங்க் பண்ணி பார்ப்பீங்க நிறைய பேர், இப்படி ஒரு மிஷினை கொண்டு வந்துடணுண்டா அப்படின்னு. லைக் Francis Bennett went on into the reporter's room. His 1500 reporters அங்கே இருக்காங்களாம் பார்த்துக்கோங்க. placed before an equal number of telephones. இதில் ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் நமக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. பிகாஸ் இவங்க ஆரம்பிக்கும் போதே வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பேப்பர் ஆஃப் எர்த் ஹெரால்டுன்னு சொல்லியிருக்காங்க. எர்த் ஹெரால்டுங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய பத்திரிக்கைங்கிறாங்க. அதில் 1500 ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. were posting on to subscribers the news which had come in during the night from the 4 quarters of the earth. எர்த்தில் இருக்க 4 குவார்ட்டர்ஸ்லேருந்தும் நியூஸ் வந்துட்டுருக்கு. In addition to his telephone, each reporter has in front of him a series of commutators. இந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு நியூஸ் கொடுக்குறவங்க இருப்பாங்க இல்லையா, நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து இப்போலாம் எப்படி நியூஸ் கொடுத்துட்ருக்காங்க, அந்த மாதிரி இவங்களுக்கு கம்யூட்டேட்டர்ஸ் அவர் கம்யூனிகேட் பண்ணி வாங்கிட்டுருக்காங்க. which allow him to get into communication with this or that telepatic line. இந்த டெலிபோட்டிக் லைனை யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இதுதான் அவரோட ஆஃபீஸ்க்கான ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாட் ஓன்லி எர்த் தான், அடுத்து மார்ஸ், ஜூபிட்டர், மூன், இங்கிறதெல்லாம் அவருக்கு நியூஸ் வர மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி இந்த ஸ்டோரி. அதெல்லாம் நல்லா இமேஜின் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலி இதில் இருக்க நிறைய இன்வென்ஷன்ஸ் வி அச்சீவ் நவ். ஸோ அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இது ஒரு இமேஜினாக எல்லாத்தோட இமேஜுக்கும் வந்திருக்காது இல்லையா? பட் இப்போ நமக்கு எல்லா இமேஜும் தெரியும். ஒரு ஃபர்ஸ்ட் திங் இஸ் இதெல்லாம் ஒரு 18th centuryயில் அவங்க யோசிச்சிருக்காங்கங்கிறத நமக்கான சர்ப்ரைஸு. ஜூல்ஸ் வெர்ன் ஒரு கிரேட் ஆத்தர் இல்லையா, அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரியலி சர்ப்ரைசிங் மீ. ஸோ நீங்களும் இதில் இன்வால்வ் ஆனீங்கன்னா இந்த ஸ்டோரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ஃபஸ்ட் பார்ட் இப்போ கம்ப்ளீட் பண்ணலாம். வி வில் see in the next class telling. See you soon.